வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நம்ம பலன் தரும் பதிகங்கள்ல இப்ப அபிராமி அந்தாதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நம்ம ஏற்கனவே பல பாடல்கள், அதாவது 100 பாடலுக்குமே விளக்கம் குடுத்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப மக்கள் கேட்டதுக்கு இணங்க நான் ப்ராப்ளம் என்னென்னலாம் பிரச்சனையோ, அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான பாடல்கள் மட்டும் தொகுத்து குடுக்கலாம். ஏன்னா, மக்கள் கேட்டதுனால நான் அந்த மாரி பண்ணியிருக்கேன். அது இப்போ தொடர்ந்துன்னு போட்டதுலேருந்தே நல்ல இதுதான். உங்க ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு. நல்லா இருக்கு. இத தொடர்ந்து குடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால நான் முக்கியமானது தான் குடுக்கலான்னு இருந்தேன். இப்ப குரூப் பண்ணும்போது சரி எல்லா பிரச்சனையுமே கரெக்ட்டா குரூப் பண்ணி குடுத்துறலாம். அப்ப அத குரூப் பண்ணி குடுத்தோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இந்த அபிராமி அந்தாதி மாரி ஒரு பதிகத்த நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அதாவது எப்படி ஒரு குழந்தை பிறந்து, அது வளர்ந்து, அது படிச்சு, அதுக்கு அறிவு வளர்ந்து, அது ஒரு கல்யாணம் ஆகி, குழந்தை குட்டி போட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்து, அவங்க தாத்தா பாட்டி ஆகி, அவங்க வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும், இந்த மொத்த பாடல்களுமே சொல்லுது. அதுதான் இதோட சிறப்பம்சமே. நம்ம தனித்தனியா பார்க்கும்போது அந்த கோர்வா பார்க்க முடியல. இப்ப நான் உட்காந்து எல்லாம் குரூப் பண்ணி பார்க்கும்போது, இப்ப நான் அந்த ஆர்டர் தான் இப்ப ஒவ்வொன்னா குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? பகுதி 1ல பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு முதல்ல பக்தி இருந்தா தான் நம்ம இத சாதிக்க முடியும். அதுலருந்து ஆரம்பிச்சு, அப்படியே வரிசையா ஒண்ணொண்ணா குடுத்துட்டு இருக்கேன். இப்ப இது பகுதி 4. இப்ப பகுதி 4ல பகுதி 1. ஏன்னா பகுதி 4ல மொத்தம் 7 பாடல்கள் இருக்கு. அதனால முதல் 3 பாடல்கள் இப்ப குடுக்குறேன். அடுத்து 6 பாடல்கள் இருக்கு. அடுத்த 3 பாடல் அடுத்த பகுதியில தரேன். இப்ப நாம பார்க்க வேண்டிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, 12, 47, 55. இது எல்லாத்தோட பலன் என்னன்னா, எல்லாத்துக்குமே எல்லாம் பாராயணம் பண்ணா நமக்கு தேவையானது என்ன? கடன், வறுமை நீங்கணும், மனதுல இன்பம் இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. இது எத பாராயணம் பண்ணாலும் கிடைக்கும். ஆனா, அதிலும் குறிப்பா இந்த 6 பாடல்கள் இப்ப 3 அடுத்த 3 வர்றது என்னன்னா, நமக்கு தேவையான ஒரு மன ஒருமைப்பாட்டோ, தியான நிலை, யோக நிலை அடையறதுக்கு நமக்கு வழி பண்ணும். அது வந்துட்டாலே மனசு அமைதி பெறும். மனசு அமைதி பெற்றாலே நாம நல்லதா பார்த்து யோசிப்போம். நம்ம நல்லது, கெட்டது எதுன்னு தெரியும். அப்பவே நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரி, இப்ப பாடல் 12 பாடல்ல பார்த்துட்டு விளக்கமும் பார்க்கலாம். நெஞ்சம் தியானத்தில் நிலை பெற கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் 20ஆம் புயத்தில், பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர், அவையத்து நான் முன் செய்த புண்ணியமேது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த மொத்த பாடல் இது. ஓகேவா? நெஞ்சத்துல தியானம், அதாவது ஒரு அமைதியான நெஞ்சம் இருந்தாதான் நம்ம எல்லாம் நினைக்க முடியும் இல்லையா? கண்ணியது உன் புகழ். நான் என்ன பண்ணுவேன்? உன் புகழ மட்டும் பாடுவேன். நம்ம ஏற்கனவே ஒரு பாடல்ல பார்த்தோம். கற்பது உன் நாமம். உன்னுடைய நாமத்தை தவிர வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபாதாம் புயத்தில். உன்னுடைய இரு பாதங்களுடைய திருவடியில தான் என்னுடைய பக்தியை நான் உங்ககிட்ட செலுத்தியிருக்கேன். அது எப்படி? சும்மா காலையில ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை அப்படிலாம் கிடையாது. பகலும் இரவும் ஒரு நாள் முழுக்க தூங்கும் வேலையை தவிர்த்து உன் நாமத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். உன் புகழ மட்டுமே பாடிக்கிட்டு இருக்கேன். சும்மா ஒரு தடவை போனோம், அந்த கோயிலுக்கு ஒரு தடவை தான் போயிட்டோமே, அடுத்த தடவை வேணா தடவை 1 மாசம் கழிச்சு போவோம், அப்படி கிடையாது. இதே அம்பால, இதே திருக்கடையூருக்கு, இதே அபிராமனே காலையில இருந்து கோயில் சாத்துற வரைக்கும் அவ புகழ, உன் நாமம் எல்லாத்தையும் நான் பண்றேன். உன்னை நயந்தோர், அடுத்து எப்படி சொல்ற பாருங்க. உன்னை நயந்தோர்னா தானா விரும்பி வந்து, அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதுன்னா, எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் விட நீ என்னைய செலக்ட் பண்ணி உன் பாதாம்பூயத்துல திருவடியில என்ன சேர்த்தியே, அதுக்கு நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். புவி ஏழையும் பூத்தவளே. ஈரேழு லோகங்கள் நமக்கே தெரியும். ஈரேழு லோகத்துக்கும் யாரு தலைவி? அம்பாள் தான் தலைவி. ஏன்னா அம்பாள்ல இருந்து தோன்றினது தான் மும்மூர்த்திகளும், தேவர்களும், 33 மக்களும் அனைவருமே அம்பாள்ல இருந்து வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேருக்கெல்லாம் கொடுக்காத உன்னுடைய அந்த கருணை கடலும், கருணை பார்வையும் எனக்கு நீ பண்ணியே, இதை விட நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்? இந்த பாடலோட பலன் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பாடலை நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நம்ம மனசு அமைதி பெறும். அடுத்து 47. வாழும் படியொன்று கண்டு கொண்டேன் மனத்தே, ஒருவர் வீழும் படி அன்று விள்ளும் படியன்று, வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும், எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. எப்படி சொல்றாரு பாருங்க. வாழும் படியொன்று கண்டு கொண்டேன். என்னோட வாழ்க்கை பாதையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எந்த பாதையில போனோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அததான் சொல்றாரு. வாழும் படியொன்று கண்டு கொண்டேன். அந்த வழி என்னது? வேற என்ன? அம்பாளோட திருவடி பாதத்தை சரணடைகிறதுதான். மனத்தே ஒருவர் வீழும் படி என்று. அதாவது இந்த மக்கள் எப்படி, ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா பரவாயில்ல, ஆனா அவனை அப்படியே பின்னுக்கு தள்ளிட்டு நாமும் முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது கிடையாது. அப்படி ஒரு இருந்தாலும் அந்த வில்லும் படி என்று, அந்த இது எனக்கு வேண்டாம். நான் யாரையும் பின்னுக்கு தள்ள மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை தவிர யாரையும் தெரியாது. நான் ஏன் பின்னாடி போய் இன்னொருத்தர் சொல்லணும்? எனக்கு காசு வேணாம், பணம் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். உன்னோட அருட்பார்வை மட்டுமே போதும். அதனால இவங்களை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். வேலை நிலம் ஏழும் பருவரை அட்டும். அதாவது பருவரைன்னா அந்த பர்வதமலையில யார் இருக்கா? சிவபெருமான். அப்போ பர்வத ராஜகுமாரி யாரு? பர்வதமலையில சிவபெருமான் இருந்தா அப்ப அங்கேயும் அம்பாள் இருப்பா இல்லையா? அப்ப பர்வதை. அதனாலதான் அம்பாளுக்கு ஒரு சிறு கோவில்ல பாத்தீங்கன்னா பர்வத ராஜகுமாரி, பர்வத அம்மாள் இப்படிலாம் பேரே இருக்கும். அது சொல்ல பாருங்க. ஏழும் பருவரை எட்டும். 7 கடல் தாண்டி போனாலும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்துழுகின்றது. அதாவது எங்க போய் என்ன நின்னாலும் 7 கடல் 7 அப்படிலாம் போனாலும் கூட என்ன வேணும்? இரவும் பகலும் சூழும் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது என்ன? சுடர், சந்திரன். கரெக்டா? சூரியன். அந்த சந்திரன் சூரியனுக்கும் நடுவுலும் இருந்து யாரு எனக்கு வழிகாட்டுறது? சுடர் ஒளியாக இருக்கிற நீதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுன்னு வச்சுங்களேன், இதை விட ஒரு அற்புதமான பாடலே இருக்காது. எவ்வளவு பிரச்சனையா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த காலத்துல, அதாவது கலியுக காலத்துல என்ன நடக்குங்கிறத அப்பவே சுட்டி காட்டியிருக்காரு. பாடல் 55. மின் ஆயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது, அந்நாள் அகமகிழ் ஆனந்த வள்ளி, அருமறைக்கு முன்னாய் நடுவும் எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. இந்த பாடலை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி. மின் ஆயிரம்னா அம்பாளை எதோட ஒப்பிடுறாருன்னா மின்னலை ஒப்பிடுறாரு. நல்லா பாருங்க, நம்மளால ஒரு சூரியனையே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு மின்னலை ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. சில மின்னலோட வெளிச்சம் கூட நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அம்பாள் எத்தனை மின்னலுக்கு இருக்கலாம். அவளோட ஒளி பிரகாசம் 1000 மின்னலையும் தாண்டிய ஒரு ஒளி பிரகாசம் அம்பாளுடைய பொலிவுன்றார். அப்படி ஒரு மெய் வடிவாகி அந்த உருவத்தில் இருக்கிற அம்பாள் விளங்குகிறாள். நம்மளால பார்க்க முடியாது அம்பாளை. அந்நாள் அகமகிழ் ஆனந்த வள்ளி. அகமகிழ்னா நமக்கே தெரியும். ஓகேங்களா? எப்பவுமே எப்படி இருக்காளாம்? சிரித்த புன்முறுவலோடு இருக்காளாம். அதனாலதான் அவளுக்கு பேரு என்ன? ஆனந்த வள்ளி. அப்புறம் பாருங்க எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. அருமறைக்கு முன்னாய். மறைனா வேதம், அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அருமறைகள்னா மறைகள் வேதங்கள் 6ன்னு சொல்லியிருப்பாரு ஒரு பாடல்ல. நம்ம பழைய பதிவு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 6 வேதமும் யார ஓதுதான்? அம்பாளைத்தான் ஓதும். ஏன்னா அந்த அம்பாளோட பலிபீடம் இருக்கு இல்லையா? அந்த பலிபீடத்துல ஓதுகின்றது இந்த 6 வேதங்கள், அருமறைகள். அது எல்லாத்துக்கும் நடுவெங்குமா யார் இருக்கா? நீதான் இருக்க. எப்படி சிவபெருமான அடைய முடியும், காண முடியாதவரா இருக்காரோ, நீதான் எல்லாத்துக்கும் அப்பாலுக்கும் அப்பாலாய் முடிவில்லாத முதல்வியாய் தன்னை உண்ணாது ஒழியினும்.
உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. இப்படி இருக்கிற உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எந்த சாமியை கும்பிட போறேன்? ஒன்னும் கும்பிட போறதில்ல. அதனால எனக்கு நீதான், உனக்கு நான் தான். அழகா சொல்லிட்டார். எதுக்கு நான் இப்ப அப்படி அப்படியே குரூப் பண்ணிட்டே வரேன்னா, இதை ஏன் இப்படி நான் குரூப் பண்றேன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பக்தி. ஏன்னா ஒரு பாராயணம், ஒரு மந்திரம், ஒரு பாடல், பதிகம் பாடுறோம்னாவே நமக்கு என்ன வேணும்? ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பக்தி வேணும். அதனாலதான் அந்த பக்தியை வேண்டி முதல்ல பாடல்கள் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பா எது செஞ்சாலும் ஒரு வேண்டுதல் வைக்காம நம்ம இந்த காலத்துல எதுவும் செய்யறதில்ல. அப்போ அந்த வேண்டுதல் பலிக்கணும் இல்லையா? அதனாலதான் ரெண்டாவது அதை வச்சேன். மூணாவது என்ன வச்சோம் நம்ம? பக்தி, வேண்டுதல். அதுக்கப்புறம் கெட்ட எண்ணங்கள் போய், அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் போய் நல்ல எண்ணங்கள் வரணும். இது வர்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அடுத்து? அது பகுதி 3ல 2ஆ கொடுத்திருந்தேன். பகுதி 4 இப்ப. இப்ப இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணும் நமக்கு? மனசு அமைதி பெறணும், மன ஒருமைப்பாடு வேணும், ஒரு தியான நிலையில இருக்கணும். இப்படி இருந்தா தான் இதெல்லாமே நடக்கும். அந்த வகையில தான் நான் குரூப் பண்ணிட்டே வரேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 பாடல்கள் இருக்கு நான் கொடுக்குறேன். இதை நீங்க மட்டும் பாராயணம் பண்ணி பாருங்க. எல்லா பாடல்களும் நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சுக்கு நூறா உடைஞ்சு போய் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். நீங்களே பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்